ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் வெல். நான் நல்லா இருக்கேன் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம பைக்குக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும், பட் அது கொஞ்சம் ஒரு இல்லை இதை விட அது முக்கியம், அதை விட முக்கியம்ன்ட்டு அப்படியே போய் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னா, நம்ம பைக்கு சென்டர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜிடி இன்டர்செப்டார் பொறுத்தவரை சென்டர் ஸ்டாண்டுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட முடியாது. நான் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து படாக்கில் மேக்ஸிமம் நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு ஆயில் சேஞ்சுக்கு மட்டும் தான் போகிறோம், மற்றபடி எதுக்கும் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போகிறதில்ல. ஸோ நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கி பை பண்ணி இப்போ நம்ம பைக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட அன்பாக்சிங் வீடியோ, தென் இதோட ஃபிக்ஸிங் வீடியோ, இது நம்ம பைக் எப்படி இருக்குது, பைக்கோட வெயிட் எல்லாம் எந்த மாதிரி தாங்குதுங்கிற எல்லா வீடியோ நான் அதில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். கைஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு இது பைக் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இல்லை இதோட வேறு செக்ஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை படாக் யூஸ் பண்ணுற நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் படாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் ஜிடிக்கு இன்டர்செப்டாருக்கு ஒரு தனியான சென்டர் ஸ்டாண்டு, 350 கிளாசிக்கோட மாடலுக்கு தனியான ஒரு சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், எல்லா என்ஃபீல்டுக்குமே ஒரே மாதிரி சென்டர் ஸ்டாண்டு சொல்லி அப்படி இல்லவே கிடையாது. அதோட கிளாசிக் பைக்கோட வெயிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 150 கிலோகிராமு, நம்ம பைக்கோட ஜிடி இன்டர்செப்டாரோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 210 கிலோகிராமு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வேரியன்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பார்த்து பை பண்ணும்போது கண்டிப்பாக ஜிடிக்கு இன்டர்செப்டாருக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் பை பண்ணணும். நாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ரேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா 4900. ஸோ 4900 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. ஏன்னா ஏன் இப்படி ஹை ரேட்டுனா, எல்லாமே டிமாண்டு தான். நம்மக்கிட்ட பொருள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அதோட அக்சசரிஸும் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஸோ ஒர்த் ஃபார் மணி தான் இந்த சென்டர் ஸ்டாண்டு. ஸோ காய்ஸ், நீங்களும் ஜிடி இன்டர்செப்டாருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, தென் இதோட ஃபிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். வீட்டிலலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நான் எடுக்கல, பட் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டை காமிச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலினாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ அதுக்காக மேக் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ கைஸ், நம்ம அப்படி வந்து ஒரு சிரமப்பட்டு தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பைக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃப்ளாட்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் என்னால் பைக்கை நிப்பாட்ட முடியுது. லூப் அடிக்கும்போது, செயின் க்ளீன் பண்ணும்போது எனக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் வீட்லேயே நான் வாட்டர் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ அந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த சென்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் வந்து நம்மளோட சென்டர் ஸ்டாண்டு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிடி 650 நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்ப்ரிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரியே 350க்கும் 650க்கும் வேரியன்ட் இருக்குது. ஸோ 350 அதுக்குண்டான வெயிட்டு தாங்கிறது இருக்கும். 650 இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அங்கே உங்களுக்கு அந்த விங்ஸ் பாருங்கள், சைடு விங்ஸ் வந்து நம்ம அதை நம்ம காலில் புஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம பைக்கு தூக்கி நிறுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய வேலையாயிருச்சு. ஸோ அதை மட்டும் நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அதை நாங்கள் ட்ரை பண்ணி மாட்டினோம். ஸோ அந்த வீடியோ கவர் பண்ணல, ஏன்னா எங்கிட்ட பைக்கோடு வந்தது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ப்ரிங்கு தான். அந்த ஸ்ப்ரிங் செட் ஆகலை. இந்த ஸ்ப்ரிங்கை நான் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு தான் நம்மளோட இந்த ஸ்ப்ரிங் ரிஃப்ளெக்ஸை வந்து க்ரியேட் பண்ணது அழகாக. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸில் கரெக்டாக இது போய் மேட்ச் ஆயிடுது பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. தென் அதோட ஈக்குவாலிட்டியாக அந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆயிடுது. ஸோ நம்ம ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கீழே டச் ஆகிற அளவுக்கு வண்டி ஓட்டினாலும் இங்கே சைலன்சர் இது இங்கே கீழே டச் ஆகுமே தவிர சென்டர் ஸ்டாண்ட் டச் ஆகாது. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இருக்குது.
ஸோ இது மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டில் பைக்கை போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ கைஸ், நம்ம பைக்கில் சென்டர் ஸ்டாண்டு வந்து இப்போ நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பைக் வந்து பர்ஃபெக்டாக இது நிற்கிது. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்மளால் பைக்கை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த புஷ்விங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் நம்ம லெக்கை புஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இப்போ இன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பழகிடும். ஸோ சென்டர் ஸ்டாண்டு வந்து இவ்வளோ மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படாக் தேவையில்லை. ஸோ செயினில் இவ்வளோ நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ஸ்டாண்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்களும் பை பண்ணுறீங்கன்னா எனக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எந்த மாதிரி வாங்குறதுன்னு சொல்லி. பைக் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது ஸ்டாண்டு. ஏன்னா ட்ரிப் போயிட்டு வந்து நான் உடனே அந்த வீடியோ போடுறேன். ட்ரிப் போனதுக்கப்புறம் பைக் இன்னுமே நான் வாஷ் பண்ண வச்சுருக்கேன், வாட்டர் வாஷ் விடாமல். ஸோ அதை நான் பண்ணிடுவேன். ஸோ கைஸ், எதுவும் உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.